எல்லாருக்கும் வணக்கம்மா. நம்ம ஆன்லைன் டெஸ்ட் 3 சைக்காலஜி வீடியோ பார்க்கலாம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் 3ல இருக்கிற சைக்காலஜி டாபிக் வந்துட்டு குறியீடு மறு குறியீடு அப்படின்ற தலைப்புல இருந்து வந்திருக்கும். ரொம்ப ஒரு எளிமையான டாபிக் தான், புரிஞ்சுக்கினா ஈஸியா அதுல கேட்குற எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வினாடி 46க்கான ஆன்சர் பார்க்கலாம். சரி, ஹார்ட் ஹெச்ஏஆர்டி ஹார்ட்ன்றத 1 3 5 7ன்னும் சாஃப்ட் எஸ்ஓஎஃப்டி சாஃப்ட்ன்றத 2 4 6 8ன்னு சொன்னா 2 1 4 4 8 அப்படின்ற எண்ணுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்கறாங்க. அந்த வார்த்தை எந்த வார்த்தை வரும்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஹெச்சுக்கான ஆன்சர் வந்துட்டு 1, ஏக்கு 3, ஆருக்கு 5, டிக்கு 7 நேரடியாவே பொருந்திருக்கு. அதே மாதிரிதான் எஸ்ஸுக்கும் ஓக்கு எஃப்க்கு டிக்கு எல்லாமே பொருந்திருக்கு. அது மாதிரி எடுத்து நம்ம ஆன்சர் அப்ளை பண்ணாலே ஈஸியா அந்த ஆன்சர் வந்துடும். செக் பண்ணலாம். ஆன்சர் 2 எங்க இருக்கு பாருங்க. 2க்கான எழுத்து எதுன்னு பார்த்தா எஸ். 2க்கான எழுத்து எஸ். எஸ். அடுத்து 1 ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. 1க்கான ஆன்சர் வந்துட்டு எச். அடுத்து 4 எங்க இருக்கு பாருங்க. 4 இங்க இருக்கு. 4க்கு சமமான எழுத்துன்னா ஓ. 2 டைம் 4 வந்துருக்குல்ல, அதனால 2 டைம் நம்ம ஓ போடுறோம். அடுத்து 8க்கு சமமான எழுத்து டி. 8க்கு சமமான எழுத்து டீன்றதுனால ஆன்சர் வந்துட்டு ஷூட் அப்படின்ட்டு ஆப்ஷன் பில இருக்கிற அந்த ஷூட் அப்படின்றது ஆன்சரா இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த வினாடி 47 பார்க்கலாம். இந்த குறியீடு மறு குறியீட்டுல WOLF அப்படின்றது FLOW அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 85 26 அப்படின்றது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல ரொம்ப சிம்பிளான மாற்றம் தான். இந்த W அப்படின்ற ஃபர்ஸ்ட் எடுத்து இங்க கடைசியா போயிருக்கு. அது மாதிரினா நம்ம 8ன்ற ஃபர்ஸ்ட் எடுத்து கடைசியா போட்டுக்க வேண்டியதான். அடுத்து ஓன்ற 2வது எடுத்து கடைசியில இருந்து இந்த பக்கம் 2வதா இருக்கு. அப்ப 5ன்ற இந்த பக்கத்துல இருந்து வர 2வது எடுத்து கடைசியில இருந்து முன்னாடி 2வது எழுத்தா வரணும். சரி, ஓகே. அடுத்து எல் அப்படியே ஒரு எழுத்து அடுத்தடுத்து வந்திருக்கு, அவ்வளவுதான். எல்ன்றது அடுத்த எழுத்தா வந்திருக்கு, அப்ப 2 வரணும். அடுத்து எஃப்ன்றது இந்த லாஸ்டா இருக்கிறது ஃபர்ஸ்டா வந்திருக்கு, இப்ப 6. ஆன்சர் வந்து 6 2 5 8 அப்படின்னு வந்தா சரி. ரொம்ப எளிமையான கேள்விதான். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து வினா 49ல இருந்து 53 வரைக்கும் சேர்த்து 5 கேள்வி ஒரே ஒரு பேராகிராஃப்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு குறியீடு மறு குறியீடு அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேள்வி எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா 5 மார்க் எடுத்துடலாம். ஆனா இதுல ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. ஒருவேளை இது மாதிரி 4 கேள்வி 5 கேள்வி அது மாதிரி பெருசா வர இடத்துல தப்பு பண்ணிட்டோம்னா அந்த ஒட்டுமொத்தமா இருக்கிற 4-5 கேள்வி தப்பாயிடும். நம்ம வேலைக்கே போக முடியாத சூழ்நிலை கூட அந்த கேள்வி உருவாக்கிடும். புரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாவே 5 போட்டுடலாம். அதிகபட்சம் ஈஸியா தான் இருக்கும். இந்த குறியீடு மறு குறியீட்டுல என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி எழுத்துங்க கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்கு சமமான எண்களை கொடுத்துருக்காங்க. இதான் குறியீடு மறு குறியீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் எழுத்துங்க இருக்கு, அதுக்கு சமமான எண்கள் இருக்கு. அது மாதிரிதான் ஒரு 5 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எழுத்துங்க STURX அப்படின்ற இந்த எழுத்துக்கு சமமான எண்ணு கீழே இருக்கிற இந்த எண்கள்ல ஏதோ ஒரு எண்ணு. ஆனா எஸ்க்கு 2 தான் இல்ல டிக்கு 7 தான் அப்படின்னு நம்ம நேரடியா சொல்ல முடியாது. இது மாறி கொடுத்துருப்பாங்க. சிலது வந்து நேரா கூட இருக்கலாம், அதிகபட்சம் மாறி இருக்கும். அதனாலதான் இது வந்து குறியீடு மறு குறியீடு மாத்தி கொடுத்ததுனால மறு குறியீடுன்னு சொல்றாங்க. நம்ம டைரக்டா எஸ்க்கு ஆன்சர் 2 அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை அது மாதிரி புது பசங்களா இருக்கிறவங்க இந்த மாடல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு எஸ்க்கு ஆன்சர் நம்ம டைரக்டா 2ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, எஸ்க்கு இங்க 2ன்னு இருக்குங்களா. அடுத்து எஸ் இங்க இருக்கு, இந்த எஸ்க்கு 5ன்னு இருக்கு இங்க. அடுத்து வேற இங்க எஸ் இருக்கு, எஸ்க்கு இங்க 1 இருக்கு. இப்ப எஸ்க்கு நம்ம 2 கொடுக்கறதா 5 கொடுக்கறதா 1 கொடுக்கறதா? அப்ப அது மாதிரி நம்ம பண்ண முடியாது. இந்த குறியீடு வேற ஒரு குறியீடா மாறி இருக்கு. அதை நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஸுக்கான ஆன்சரே பார்க்கலாம். ஒன்னா கண்டுபிடிச்சுன்னு போவோம். இதை கண்டுபிடிக்கும் போது ஆரம்பத்துல தான் நம்ம அதிகமா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். போக ரொம்ப அந்த கண்டுபிடிச்ச நம்பர் எல்லாம் அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் போக ரொம்ப ஸ்பீடாவே குறைஞ்சிரும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்ஸுக்கான ஆன்சர் 1 2 இருக்கணும், இல்ல 7 இல்லைன்னா 0 இல்லைன்னா 6 இல்ல 9 இந்த நம்பருக்குள்ளேதான் ஏதோ ஒரு நம்பர் எஸ்ஸுக்கான ஆன்சரா இருக்கணும். ஏன்னா இப்ப மேல இருக்கிற 5 நம்பருக்கு சமமான எண்கள் தான் கீழே இருக்கு. அதனால இது இந்த எஸ்ஸுக்கான ஆன்சர் இதுக்குள்ளவே தான் இருக்கணும். சரி, நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும்னா எஸ் வேற எங்கெல்லாம் இருக்கு, எந்த பேர்ல எல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். செக் பண்ணி பார்க்கலாமா? எஸ் இங்க இருக்கு, அடுத்து இந்த பேர்ல இல்ல, அடுத்து இந்த பேர்ல போய் பார்த்தா இங்க இருக்கு எஸ் இருக்கு, அடுத்து இதுல இல்ல, அடுத்து இங்க இருக்கு. இப்ப எஸ்ஸுக்கான எண்ணு சமமான எண்ணு இந்த 3 இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஒண்ணு இந்த செட்ல இருக்கும், இல்லைன்னா இந்த செட்ல இருக்கும், அப்படி இல்லை இந்த செட்ல இருக்கும். இந்த 3 இடத்துல தான் இருக்கும். இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க எஸ் இல்ல, அதனால அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. செக் பண்ணலாம். 2 இங்க இருக்கு, இங்க போயிட்டு பாருங்க 2 இருக்கான்ட்டு 2 இல்ல. அப்ப எஸ்ஸுக்கான ஆன்சர் வந்துட்டு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்து 7 செக் பண்ணி பார்க்கலாம். 2க்கான ஆன்சர் 7 இருக்கலாம்னு செக் பண்றோம். இங்க இருக்கு 7 இருக்கு. அடுத்து இங்க போயிட்டு பாக்குறோம் 7 இல்ல. அதனால இங்க இந்த 3 செட்லுமே இருந்தா மட்டும்தான் அது எஸ்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எதுனா ஒரு இடத்துல இல்லைனாலும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
சரி, அடுத்து எஸ்க்கு ஆன்சர் 0 இருக்கும் அப்படின்னு செக் பண்றோம். இங்க வச்சு பாக்குற 0 இருக்கு. இங்க போயிட்டு பார்த்தா இங்க 0 இல்ல. அதனால எஸ்க்கு ஆன்சர் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்து எஸ்க்கு ஆன்சர் 6 இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்றேன். செக் பண்ணி பாக்குறேன். இங்க 6 இருக்கு. இங்க போய் பாக்குறேன், இங்கேயும் 6 இருக்கு. இங்க வந்து பாக்குறேன், இங்கேயும் 6 இருக்கு. 3 இடத்துலயுமே அந்த 6 இருக்கிறதுனால எஸ்க்கு ஆன்சர் 6 அப்படின்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்லிட முடியாது. இன்னும் இருக்கிறத செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அதனால 6 இருக்கலாம் அப்படின்றதுக்காக பக்கத்துல நீங்க ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கீங்க ஞாபகத்துக்காக. எஸ்க்கு ஆன்சர் 6 இருக்கலாம். 6ன்னு சொல்லலாம், இருந்தாலும் இன்னும் ஒரு நம்பர் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். அடுத்து எஸ்க்கு ஆன்சர் 9 இருக்குமா? இங்க போயிட்டு பாக்குற 9 இருக்கு. இங்க வந்து பாக்குறேன், இங்கேயும் 9 இருக்கு. இங்க வந்து பாக்குறோம் 9 இல்லைன்றதுனால கன்ஃபார்மா எஸ்க்கு ஆன்சர் 6 3 இடத்துலயுமே இருக்கிறதுனால எஸ்க்கு ஆன்சர் 6 அப்படின்ட்டு நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க எஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சிருங்க. அதுக்கு சமமா இருக்கிற 6 அடிச்சிருங்க. எஸ் அடிச்சிருங்க, அதுக்கு சமமா இருக்கிற 6 அடிச்சிருங்க. இப்போ நான் போர்டில் பண்றதுனால நான் அதை வந்து அழிச்சிடுறேன். எஸ் அதுக்கு சமமா 6 நான் அழிச்சிடுறேன். அழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல 5 எழுத்துங்க இருக்கிற இடத்துல இருந்து 4 எழுத்தா குறையும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்துட்டு வரும். அடுத்து டி, ரெண்டாவது இருக்கிற எழுத்து டி, அதை எடுத்துக்கலாம். இந்த டீக்கு சமமான எண்களும் கூட அதுக்கு கீழே தான் இருக்கும். இந்த 4 எண்கள்ல ஏதோ ஒரு எண் தான் டீக்கான எண்ணா இருக்க போகுது. இப்போ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே எஸ் பார்த்த மாதிரி இப்போ டி பார்க்கலாம். டி இந்த இடத்துல இருக்கு. அப்புறம் இங்க வந்து பார்த்தா இங்கேயும் இருக்கு, டி இருக்கு. இதுல பாக்குறோம் இங்க இல்ல, இங்க வந்து பாக்குறோம் இங்க இல்ல, இங்க வந்து பாக்குறோம் இங்க இருக்கு. சரி, ஓகே. இப்ப டீக்கான ஆன்சர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு இந்த செட்ல இருக்கும், இந்த 3 செட்ல மட்டும்தான் இருக்கும். இந்த 2 செட்லயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா இந்த 2 செட்லயும் டீன்ற அந்த எண் வந்து டீன்ற அந்த எழுத்து இல்ல. அதனால இந்த 3க்குள்ளதான் இருக்க போகுது. சரி, செக் பண்ணி பார்க்கலாம். டீக்கான ஆன்சர் 2 இருக்குமா? செக் பண்றோம். இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப டீக்கான ஆன்சர் 2 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கலாம். 2ன்னு சொல்லிட முடியாது, 2 இருக்கலாம்ன்றதுனால ஒரு புள்ளி வச்சுக்கணும். அடுத்து டீக்கான ஆன்சர் 7 இருக்கலாமா? செக் பண்ணி பாக்குறோம். இங்க 7 இருக்கு, இங்க வந்து பார்த்தா இங்க 7 இருக்கு, இங்க 7 இல்ல. அதனால டீக்கான ஆன்சர் கன்ஃபார்மா 7 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3 இடத்துல இருக்கு டி மேல, அதனால 3 செட்லயுமே 7 இருக்கணும். சரி, அடுத்து டீக்கான ஆன்சர் 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா பாக்குறோம். இங்க 0 இருக்கு, இங்க 0 இல்லைன்றதுனால டீக்கான ஆன்சர் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து டீக்கான ஆன்சர் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பாக்குறோம். இங்க 9 இருக்கு இந்த செட்ல, இந்த செட்ல போய் பார்த்தா 9 இல்ல. அப்ப டீக்கான ஆன்சர் 2 மட்டும்தான் வந்து ஒரே இந்த 2 மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு கன்ஃபார்மா இருந்ததுனால டீக்கான ஆன்சர் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்னு கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சதெல்லாம் அடிச்சிருங்க. அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். சரி, நம்ம போர்டில் பண்றதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அழிச்சிடுறேன். அந்த செட்டு ஒட்டு மொத்தமா டி எங்க இருக்கா அதுக்கு சமமான அந்த எண்ணையும் சேர்த்து அழிச்சிடுறேன். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது யூ. யூன்ற எழுத்துக்கு சமமான எண் எதுன்னு பார்க்க போறோம். இப்ப இந்த யூன்ற எழுத்துக்கு சமமான எண்ணும் இந்த செட்டுக்குள்ளவே தான் இருக்கு. அதாவது 7 இருக்கலாம், 0 இருக்கலாம், 9 இருக்கலாம். இப்ப நம்ம யூ எங்கெல்லாம் இருக்கு அப்படின்ற முதல்ல பார்க்கலாம். இந்த செட்ல யூ இல்ல, இந்த செட்லயும் இல்ல, இந்த செட்ல இருக்கு யூ இருக்கு, 2 செட்ல இருக்கு, இங்கேயும் இருக்கு. இந்த 3 செட்ல மட்டும்தான் யூ இருக்கு. அதுக்கு சமமான எண் இந்த 3 எண்ல ஏதோ ஒரு எண் தான். 7 இங்க இருக்கு, இங்க இல்ல. அதனால 7 யூக்கு ஆன்சர் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து 0 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. யூக்கான ஆன்சர் வந்துட்டு 0 நம்ம சொன்ன மாதிரி இருக்கலாம். வெயிட் பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டு அதுதான் சொல்லிடக்கூடாது. இன்னும் கூட நம்ம கண்டுபிடிச்சு வேற எதுனா இன்னொன்னு வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம பொறுமையா போக போகதான் தெரியும். அதனால இருக்கலான்றதுனால புள்ளி வச்சுங்க. சரி, அடுத்து 9 இங்க இருக்கு, இங்க போய் பார்த்தா இங்க இல்ல. 9 இல்லைன்றதுனால யூக்கான ஆன்சர் கன்ஃபார்மா 0 தான். யூக்கான ஆன்சர் கன்ஃபார்மா 0. யூ அடிச்சிருங்க, அதுக்கு சமமா இருக்கிற 0வையும் அடிச்சிருங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆறுக்கான எண் எது அப்படின்னு பார்க்கலாம். ஆறுக்கான எண் எதுன்னு பார்ப்போம். 6என்ற எண்ணுக்கு சமமான எண் வந்துட்டு 6என்ற எழுத்துக்கு சமமான எண் வந்துட்டு ஒண்ணு 7 இருக்கும், இல்லைன்னா 9 இருக்கும். சரி, 6 எங்கெல்லாம் இருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்ச்ல 6 இல்ல, இங்க இருக்கு, இங்க பாருங்க இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. இப்ப இந்த 6க்கான எண் வந்துட்டு இந்த 7 இல்ல 9 இது 2ல 1 தானே. 7 இங்க இருக்கு, இங்க இருக்கா பாருங்க இல்ல. அப்படின்றதுனால 6க்கான ஆன்சர் 7 இருக்க வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா இங்க 7 இருந்தா இங்கேயும் தானே இருக்கணும், அங்க இல்லைன்றதுனால 6க்கான ஆன்சர் 7 அப்படி வர்றதுக்கு ஆன்சர் வாய்ப்பு இல்லை. இந்த 6க்கான ஆன்சர் 9 தான். இல்லைனாலே இது கண்டிப்பா இருக்கும். 6க்கான ஆன்சர் 9 இங்க இருக்கா, இங்கேயே இருக்கு பாருங்க. இப்ப 6க்கு சமமான எண்ணு 9. அதனால 6ஐயும் அழிச்சிருங்க, அதுக்கு சமமா இருக்கிற இந்த 9ஐயும் எண்ணுல இருக்கிற 9ஐயும் அழிச்சிருங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஒரு செட்ல ஒரே ஒரு எண்ணு தான் இருக்கு, எக்ஸ் இருக்கு, அதுக்கு சமமா 7 இருக்கு. வேற எந்த ஒரு எண்ணோ எழுத்தோ எதுவும் இல்லாததுனால எக்ஸுக்கான ஆன்சர் 7ன்னு நம்ம கன்ஃபார்மா சொல்லிடலாம்.
எக்ஸுக்கான ஆன்சர் வந்துட்டு 7ன்னு சொல்லலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த எக்ஸ் எங்க இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டுங்க, அதுக்கு சமமா இருக்கிற 7ஐயும் அடிச்சிருங்க. நீங்க போய் பாருங்க, எக்ஸ் இருக்கா, எக்ஸ் சமமா இருக்கிற 7 அடிச்சிருங்க. அடுத்து இதுல இல்ல இந்த எக்ஸ் அடிச்சுட்டு அதுக்கு சமமா இருக்கிற அந்த 7 அப்படின்ற நம்பரையும் அடிச்சிருங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, மேக்ஸிமம் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. இது நான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸா எடுக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா நடத்திட்டு இருக்கிறேன். இது நீங்க வந்துட்டு டெஸ்ட்ல எக்ஸாம்ல எழுதும் போது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாவே பண்ணிடலாம். 5 மார்க் கேட்கறாங்க, அதனால வந்து அலட்சியம் இல்லாம தெளிவா வந்து பொறுமையா பண்ணீங்கன்னா 5க்கு 5 எடுத்துடலாம். டபிள்யூக்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்த டபிள்யூக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த 3 எண்கள்ல ஏதோ ஒரு எண் தான். டபிள்யூக்கு 8 இருக்கு. சரி, டபிள்யூ வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த செட்ல இல்ல, இந்த செட்லயும் இல்ல, இங்க இருக்கு. அடுத்த செட்ல இல்ல. இந்த 2 செட்ல இருக்கிற கீழே இருக்கிற அந்த எண்கள்ல ஏதோ ஒரு எண் தான் டபிள்யூக்கானது. இந்த 8 இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்ப டபிள்யூக்கான ஆன்சர் 1 8ஆ இருக்கலாம், புள்ளி வச்சுங்க. அடுத்து 4 இங்க இருக்கு. இந்த 2 மட்டும் தான் பார்க்கணும், ஏன்னா இந்த 2 மட்டும் தான் டபிள்யூன்றது மேல இருக்கு. 4 இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப டபிள்யூக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த 4 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து 1 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதனால 1 8ஆ இருக்கலாம் டபிள்யூக்கான ஆன்சர், அப்படி இல்லைன்னா 1ஆ இருக்கலாம். அதுதான் நம்ம புள்ளி வச்சது. இவ்வளவு நேரம் புள்ளி வச்சு வந்தது காரணம் அதுதான். இந்த டபிள்யூக்கான ஆன்சர் 8ன்னு சொல்லிட முடியாது, 1ன்னு சொல்லிட முடியாது. 8ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1ஆ இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே 2 இடத்துலயும் இருக்கு. சரி, வெயிட் பண்ணுவோம். அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்கும் போது அது தெளிவா எது ஆன்சர்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த டபிள்யூ அப்படியே இருக்கட்டும். அடுத்து கியூ கண்டுபிடிப்போம். கியூ இங்க இருக்கு, கியூ வந்துட்டு இங்க இருக்கு. அடுத்து கியூ இங்கேயும் இருக்கு. அடுத்து பாருங்க, இதுல இல்ல, அடுத்து இங்க இருக்கு. இந்த 3 இடத்துல இருக்கு, கியூன்றது 3 இடத்துல இருக்கு. அதுக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த 3 எண்கள் ஏதோ ஒரு எண்கள் தான். சரி, இங்க இந்த 3 எண்கள்ல வந்துட்டு ஏதோ ஒரு எண்ணு இந்த 3 இடத்துலயுமே இருக்கணும். இங்க இருக்கணும், இங்க இருக்கணும், இங்க இருக்கணும். அது மாதிரி இருந்தா அது கியூக்கு வரும். சரி, 4 பாருங்க. சரி, 8 பாருங்க. 8 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இல்லாததுனால கியூக்கான ஆன்சர் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கியூக்கான ஆன்சர் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அது டபிள்யூக்கான ஆன்சர் தான். சரிங்களா? நம்ம அடுத்து கியூக்கான ஆன்சர் அடுத்து என்ன பார்க்கலாம். சரி, அடுத்து 4 இங்க இருக்கு, இங்க இல்ல, இங்க ஒரு இடத்துல இல்லைன்றதுனால அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து 1 பாருங்க. இங்க இருக்கு 1, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்ப கியூக்கான ஆன்சர் வந்துட்டு 1. சரிங்களா? அதனாலதான் நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் புள்ளி வச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கியூவும் கண்டுபிடிச்சிட்டோம், டபிள்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். டபிள்யூக்கான ஆன்சர் 8ன்னும் கியூக்கான ஆன்சர் 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நீங்க எங்கெல்லாம் அதை கண்டுபிடிச்சீங்களோ அதெல்லாம் அழிச்சிருங்க. இதெல்லாம் இப்போ அழிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான எண்கள் தான் இருக்கு. எடுத்துக்காட்டுங்க பாருங்களேன், இந்த பேட்ச்ல 1 தான் இருக்கு, பிக்கு 4 இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது சமமா 1 தான் இருக்கிறதுனால அதுக்கான ஆன்சர் கன்ஃபார்மா அது மட்டும் தான் இருக்க முடியும். நீங்க இங்க போய் செக் பண்ணுங்க, பி இங்க இருக்கு, 4 இருக்குங்களா? வேற எங்க இருக்கு? இங்க இருக்கு. பிக்கான ஆன்சர் 4, அதையும் அடிச்சிருங்க. இந்த பி அதுக்கு சமமா இருக்கிற 4 அதை அடிச்சிருங்க. பி அதுக்கு சமமா 4 அடிச்சிருச்சுங்களா? இப்ப இங்க பாருங்க, இந்த செட்லயும் 1 தான் இருக்கு. இசட் 5, இசட் அதுக்கு சமமா 5, இசட் அதுக்கு சமமா 5 அழிச்சிருங்க. எழுதிங்க, இசட் அதுக்கு சமமா 5. சரி, ஓகே. இப்ப பாருங்க, இந்த செட்ல 1 தான் இருக்கு. ஒய் அதுக்கு சமமா 3, ஒய் அதுக்கு சமமா 3. இங்க ஒய் இருக்கு, 3 இருக்கு. ஒய் அழிச்சிருங்க, அதுக்கு சமமா இருக்கிற 3 அழிச்சிருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆரம்பத்துல கண்டுபிடிக்கும் போது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, ரொம்ப நேரம் வந்து அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கண்டுபிடி அப்படியே குறைய ரொம்ப சீக்கிரமா குறைஞ்சிருச்சு. இதை நான் நடத்துறதுனால கூட உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். இந்த 5 கேள்விக்கு 5 நிமிஷம் கொடுக்குறாங்கல்ல, 5 நிமிஷம் எல்லாம் இது தேவைப்படாது. அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்துல போட்டு முடிச்சிடலாம். சரி, இப்ப நம்ம கேள்வி கேட்கறாங்க. 49வது கேள்வியில இருந்து 53வது கேள்வி வரைக்கும் கேட்கறாங்க. 49வது கேள்வி, இசட்டை குறிக்கும் எண் எது அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளா, இசட்டை குறிக்கிற எண் எதுங்க? 5. அடுத்து விஐ குறிக்கும் எண் எதுன்னு கேட்கறாங்க. விஐ குறிக்கும் எண், வி எங்க இருக்கு பாருங்க, விஐ குறிக்கும் எண் 4. அடுத்து கியூஐ குறிக்கும் எண் எதுன்னு கேட்கறாங்க. கியூஐ குறிக்கும் எண் 1. அடுத்து 35, 3, 5 அப்படின்ற எண்ணுக்கு சமமான எழுத்து எதுன்னு கேட்கறாங்க. 3க்கு சமமான எழுத்து எதுன்னு பாருங்க. 3க்கு சமமா ஒய். அடுத்து 5க்கு சமமானது இசட், ஒய் இசட் அப்படின்னு வந்தா ரைட்டு. அடுத்து 1 0, அதாவது 10 அப்படின்ற எண்ணை குறிக்கிற எழுத்து எதுன்னு கேட்கறாங்க. 1க்கு ஆன்சர் பாருங்க, 1 எங்க இருக்கு? கியூ. 1க்கு கியூ. அடுத்து 0க்கு யூ, கியூ யூ அப்படின்னு வந்தா ரைட்டு. அவ்வளவுதான். இப்ப நம்ம 5க்கு 5 ரொம்ப எளிமையா போட்டுடலாம். அதிகபட்சமான மார்க் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சு போட்டா 5க்கு 5 எடுத்துடலாம். சரி, ஓகே. அடுத்த கேள்வியில பார்க்கலாம். அடுத்த வினா என்ன? 56 பார்க்கலாம். 56 வினாவில் இசட்டுக்கு சமமா 52யும்
ஏசிடி அதுக்கு சமமா 48யும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்தா பிஏடி பேட், அந்த பேட்டுக்கு சமமா எது வரும், பிஏடிக்கு சமமா எது வரும்னு கேட்கறாங்க. சரி நம்ம செக் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு வார்த்தை எழுத்து நம்மளுக்கு ஒரு க்ளூ தான், ஒரு கீ பாயிண்ட் தான். இசட் வந்துட்டு 52 சொல்றாங்க. நம்ம ஏபிசிடி வந்துட்டு இசட் வரைக்கும் எழுதும்போது 1 2 அப்படின்னு போட்டு போகும்போது இசட் நம்ம 26வது எழுத்தா எழுதுவோம். 26 2ஆல பெருக்கிருக்காங்க. 2ஆல பெருக்கினாதான் 52 வரும். இசட்டை 2ஆல பெருக்கினா, அதாவது 26 2ஆல பெருக்கினாதான் 52 வரும். அது மாதிரி இதையும் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஏவுக்கு நம்ம வந்து 1ன்னு கொடுக்குறோமா, 1 2ஆல பெருக்கினா 2. அடுத்து சிக்கு ஏபிசி சி இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு 3 கொடுக்குறோம். 3 2ஆல பெருக்கினா 3 2 6. அடுத்து போட்டு மொத்தமா கூட்டுங்க, 40 6 46 2 48. அது மாதிரிதான் அந்த பேட் அப்படின்றதுக்கும். பிக்கு 2 கொடுக்கலாம், 2 2 4. அடுத்து ஏவுக்கு 2. அடுத்து வந்துட்டு 2ஆல பெருக்குன்னா 40. இப்ப நம்ம கூட்டுறோம், 40 2 42 42 ஒரு 46. ஆன்சர் வந்துட்டு 46 வந்திருக்கு. சரி ஓகே, ரொம்ப எளிமையான கேள்விதான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து வினாயன் 58 59 ரெண்டுக்கு சேர்ந்து ஒரே சின்ன பேராகிராஃப் ஒன்று கொடுத்து அதுக்குள்ள இருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப எளிமையான கேள்விதான். இது மாதிரி ஒரு குறியீடு கொடுத்திருக்காங்க. நம்ம மொபைல்ல இருக்கல ஸ்லாஷ், ஆஷ், கொஸ்டின் மார்க், அட்டு, அண்டு, ஸ்டார், இது மாதிரி இந்த குறியீடுக்கு சமமான சில எழுத்துங்களை கொடுத்திருக்காங்க. GRAPS கிரேப்ஸ் அப்படின்ற மாதிரியும் திரும்ப குறியீடு மாத்தி சொல்றாங்க. இது மாதிரி ஒரு அடைப்பு குறியீடு, அதுக்கப்புறம் ஆஷ், கொஸ்டின் மார்க், பிளஸ், ஸ்லாஷ், அண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த ஸ்பூன் அப்படின்ற வார்த்தைக்கு சமமான குறியீடு எது, இந்த குறியீட்டுக்கு சமமான வார்த்தை எது அப்படின்ட்டு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப எளிமையான கேள்விதான். சரி ஆன்சர் செக் பண்ணலாம். இங்க பாருங்க, எஸ் கடைசியா முடிஞ்சிருக்கா, கடைசியா முடிஞ்சதுனால அந்த குறியீட்லயும் கடைசியா இருக்கிறது அதுக்கு ஆன்சரா வரும், ஸ்டார். ஓகே. அடுத்து பி எங்க இருக்கு பாருங்க, பி கடைசில இருந்து 3ஆவதா இருக்கு, கடைசில இருந்து 3ஆவதா அட்டு இருக்கு, அப்ப அது ஆன்சரா இருக்கும். ஓகே. அடுத்து ஓ, இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து இருக்கு பாருங்க, ஓ. அந்த அடைப்பு குறியில இது மாதிரி இருக்கிற அடைப்பு குறி 2 டைம் ஓ வந்திருக்குல்ல, அதனால 2 டைம் போட்டுக்கிறோம். அடுத்து என் இப்படி இருந்து போகும்போது 4ஆவது, இல்லை இப்படி இருந்து வரும்போது 3ஆவது இது கடைசில இருந்து வரும்போது பிளஸ் அப்படின்னு போட்டா ஆன்சர் சரி. சரி அடுத்து இப்ப இது மாதிரியான ஒரு குறியீடு கொடுத்துட்டு அதுக்கு சமமான எண்களை கேட்கறாங்க. இந்த அண்டு எங்க வந்திருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் செட்ல கடைசில இருந்து 2ஆவதா இருக்கு, கடைசில இருந்து 2ஆவதா இருக்கிற எழுத்துன்னு பார்த்தா இ. சரி ஓகே. அடுத்து கொஸ்டின் மார்க் இருக்கு, கொஸ்டின் மார்க் ஃப்ரண்ட்ல இருந்து போகும்போது 2 செட்லயுமே 3ஆவதா இருக்கு, 3ஆவதா 2 செட்லயும் பார்த்தா ஏ தான் இருக்கு, இப்ப ஏ. அடுத்து ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஸ்லாஷ் அதுக்கு சமமான எழுத்து வந்துட்டு ஜி, 2 டைம் கொடுத்துருக்கிறதுனால 2 ஜி போட்டுக்கிறோம். அடுத்து அண்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த பக்கத்துல கடைசியா இருக்கு இ. அடுத்து ஆஷ் இங்க இருந்து 2ஆவதா இருக்கு பாருங்க, 2 செட்லயுமே 2ஆவதா இருக்கு, அதுக்கு சமமான எழுத்து ஆர். இந்த மாதிரி கொடுத்தா ரைட். இப்ப வினாயன் 58 59க்கு ரொம்ப எளிமையானதான், ஈஸியா அப்படியே அதை கனெக்ட் பண்ணி மட்டும் போட்டா போதும். சரி ஓகே. அடுத்து நம்ம வினாயன் 61 இருந்து 63 வரைக்கும் பார்க்கலாம். இதுவும் வந்து குறியீடு மறு குறியீடுல ஒரே பேராகிராஃப் கொடுத்துட்டு 3 கேள்வி கேட்கறது, ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். நம்ம கொஸ்டின்ல லைனாக இருக்கிறத எடுத்து 1க்கு கீழே 1 அப்படின்ட்டு செட்டாக வந்து எழுதிக்கணும்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி கொஸ்டின்ல பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே தொடர்ந்து கேள்வியில் தொடர்ந்து இருக்கு. PODNA JOC என்பது வெரி பிரைட் பாய் அப்படின்னு அது மாதிரின்ட்டு தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேம் நியூ POD அப்படின்றது தி பாய் கம்ஸ் அப்படின்னும், NUPERTON அப்படின்றது கீப் தி டால் அப்படின்னும், JOCTONSU அப்படின்றது வெரி குட் டால் அப்படின்னும் வந்து தொடர்ந்து இருக்கிறத நம்ம வந்து 1 கீழே 1 எழுதிக்கலாம். இந்த கேள்வி வந்துட்டு நம்ம கிட்ட 61 62 63வது கேள்வியில் 61 NAன்னும் 62 TONக்கு என்ன வரும்ன்ட்டு 63 PODக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. சரி இப்போ நம்ம இந்த கேள்வி கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி செட்டாக பிரிச்சுட்டா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒரு கேள்விக்கும் நம்ம இருக்கிற வார்த்தைங்களை எடுத்து ஒமிட் பண்ண நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்துட்டு அது குறைஞ்சிக்கினே வரும். குறை நம்ம ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட்டாக எடுத்து எழுதிக்குவோம். எழுதிட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை, அந்த ஃபஸ்ட்டு வார்த்தைக்கான ஆன்சர் அந்த செட்டுக்குள்ளவே தான் இருக்கும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வார்த்தை வேறு எந்த செட்லலாம் இருக்கோ அதை போய் நம்ம பார்க்கணும். அங்கே பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நம்ம எடுத்து எழுதினா வந்துட்டு சரியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரி இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கும் போது அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து
எல்லாமே வந்துட்டு நம்ம ஒமிட் பண்ணி எடுக்கிறதுக்கு சரியாக போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு அந்த பிஓடி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிஓடி அப்படின்றது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணும். பிஓடி அப்படின்றது அங்கே அந்த செட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எந்த செட்டில் இருக்கோ அங்கெல்லாம் வட்டம் போட்டுக்கலாம். 2வது செட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு அந்த 3வது செட்டில் 4வது செட்டில் எங்கேயும் இல்லை. இப்போ பிஓடிக்கான ஆன்சர் ஒன்று மேலே இருக்கும், அப்படி இல்லைனா கீழே அந்த 2வது செட்டில் இருக்கும். இந்த 2 தவிர கீழே இருக்கிறதுல இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கீழே 2 இடத்துல இல்லைன்றதுனால. இப்போ அந்த பிஓடிக்கான ஆன்சர் வெரியாக இருக்கலாம், இல்லைனா பிரைட்டாக இருக்கலாம், இல்லைனா பாயாக இருக்கலாம். அந்த வார்த்தை மேலேயும் கீழேயும் சமமாக ஒரே மாதிரியான வார்த்தை இருந்துச்சுன்னா பிஓடிக்கான ஆன்சர் அதுதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். சரி, செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ பாருங்கள். இந்த பிஓடிக்கான ஆன்சர் வெரி அப்படின்னு இருக்கலாம். அப்படின்னு பார்த்தா இங்கே கீழே வெரி இருக்கான்னா இல்லை. இப்போ பிஓடிக்கான ஆன்சர் வெரி, அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து பிரைட்டு பார்க்குறோம். பிரைட்டு மேலே இருக்குது, கீழே இல்லை. அதனால் பிஓடிக்கான ஆன்சர் பிரைட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பாய் வந்துட்டு மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது. இந்த பிஓடி மேலே இருக்குது, கீழே இருக்குது. பாய் மேலே இருக்குது, கீழே இருக்கிறதுனால அந்த பிஓடிக்கான ஆன்சர் கண்டிப்பாக பாயாக தான் இருக்கும். கண்டுபிடிச்சதுனால அந்த பிஓடியை அடிச்சிடலாம். அதுக்கு சமமாக இருக்கிற நம்ம அந்த பாயின்றதையும் அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி வந்துட்டு ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கும் போது அந்த வார்த்தை இங்கே வந்து குறைஞ்சினே வரும். நம்ம போர்டில் நான் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த வார்த்தையை நான் அழிச்சிடுறேன். நீங்கள் பேப்பரில் பண்ணும்போது அதை கோடு கூட போட்டுக்கங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த 2வதாக இருக்கிற என்ஏ அப்படின்ற வார்த்தை. என்ஏ அப்படின்ற வார்த்தை பார்க்குறோம். அந்த என்ஏவுக்கான ஆன்சர் எதுன்னு பார்க்கலாம். சரி, என்ஏ வேறு எங்கெல்லாம் இருக்குது பார்ப்போம். என்ஏ வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த செட்லையும் இல்லை. இப்போ என்ஏவுக்கான ஆன்சர் வந்துட்டு இந்த செட்டில் மட்டும்தான் இருக்கணும். அது தவிர வந்துட்டு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியலன்னா ஜேஓசி அதை கண்டுபிடிப்போம். ஜேஓசின்றது மேலே ஒரு செட்டில் இருக்குது, அதோட கடைசி செட்டில் இருக்குது. இப்போ ஜேஓசிக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ஒமிட் பண்ணிவிட்டு அது என்ஏவுக்கான ஆன்சர் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஜேஓசி பாருங்கள். ஜேஓசிக்கான ஆன்சர் வந்துட்டு மேலேயும் இருக்கணும், அந்த கடைசியில் இருக்கிற அந்த செட்லேயும் இருக்கணும். மேலேயும் வந்துட்டு வெரி இருக்குது, கடைசி செட்லேயும் வெரி இருக்குது. அப்போ ஜேஓசிக்கான ஆன்சர் வெரி அப்படின்றதும். அதனால் நம்ம அதை அழிச்சிக்கிறோம். இப்போ அழிச்சதுக்கப்புறம் பாருங்களேன். இப்போ என்ஏன்றது வந்துட்டு தனியாக இருக்கிறதுனால என்ஏவுக்கான ஆன்சர் பிரைட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். என்ஏவுக்கான ஆன்சர் பிரைட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ எழுதிக்கணும் என்ஏவுக்கு ஆன்சர் பிரைட்டு. சரி, ஓகே. நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறது இந்த டிஏஎம் அப்படின்ற வார்த்தை. அதுக்கு சமமாக வந்துட்டு எந்த வார்த்தை வரும் அப்படின்றது இது கீழே இருக்கிற அந்த 2 வார்த்தை தி கம்ஸ் இந்த 2ல் தான் வரும். இப்போ டிஏஎம்ன்றது வேறு எந்த வார்த்தையில் இருக்குது, வேறு எந்த செட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா எந்த செட்டில் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்யூ அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒமிட் பண்ணால் அந்த டிஐஎம் அப்படின்றத ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ என்யூ வேறு எங்கெல்லாம் இருக்குது, மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து லைனில் இருக்குது. கண்டுபிடிக்கிறோம். அந்த தி கம்ஸில் 2ல் எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிஹெச்இ அது மேலே இருக்குது, கீழே இருக்கிறதுனால என்யூக்கான ஆன்சர் வந்து டிஹெச்இ தான் இருக்க முடியும். இப்போ ஆன்சர் வந்துட்டு எடுக்கிறோம் என்யூக்கு டிஹெச்இ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுனால டிஐஎம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஐஎம்க்கான ஆன்சர் அப்போ எதுவாக மட்டும்தான் இருக்க முடியும், கம்ஸ் அதுவாக மட்டும்தான் இருக்க முடியும். சரி, ஓகே. இப்போ ஏன்னா அங்கே கீழே அந்த ஒன்று தான் இருக்குது, டிஐஎம்க்கு கீழே ஒன்று தான் இருக்கிறதுனால அதுக்கான ஆன்சர் வந்துட்டு அந்த கம்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது 2 செட்டு தான் இருக்குது. 2 செட்லேயும் 2 வார்த்தைங்க இருக்குது. பிஆர் டிஓஎன் அப்படின்னு ஒரு செட்டு, டிஓஎன் எஸ்யூ அப்படின்னு ஒரு செட்டு நம்ம பார்க்குறோம். அந்த பிஆர் வேறு என்ன இருக்கான்னு பார்க்குறோம், வேறு எங்கே இல்லை. அதே மாதிரி திரும்ப டிஓஎன் பார்க்குறோம். மேலே இருக்கிற செட்லேயும் இருக்குது, கீழே இருக்கிற செட்லேயும் இருக்குது. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒமிட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். இந்த டிஓஎனுக்கான ஆன்சர் வந்து கீப்பாக இருக்கணும், இல்லை டாலாக இருக்கணும். இந்த டால் அப்படின்றது மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது. ஆன்சர் வந்து டிஓஎனுக்கு டால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். இப்போ பிஆருக்கு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மீதி கீப்புன்றதும் எஸ்யூவுக்கு குட்டுன்றது வரும். இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி ஒமிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ என்ஏவுக்கான ஆன்சர் பிரைட்டுன்னும், இந்த டான் டிஓஎன் அதுக்கான ஆன்சர் வந்துட்டு டால் அப்படின்னும், பிஓடிக்கு ஆன்சர் பாய்ன்னு சொல்லலாம். அடுத்த வினாயன் 65 பார்க்கலாம். ஒரு ரகசிய மொழியில் 4, 6, 7 என்றால் லிவ்ஸ் ஆர் கிரீன் என்றும், 4, 8, 5 என்றால் கிரீன் இஸ் குட் என்றும், 6, 3, 9 என்றால் தே ஆர் பிளேயிங் என்றும் குறிப்பிட்டால் லெவிஸ் LEAVES அப்படின்றதோடைய ரகசிய மொழி எதுன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இது மாதிரி 2-3 கேள்வி பார்த்துட்டோம். இது மாதிரி கொடுக்கறத உங்களுக்கு மேலே 1 கீழே 1 அது மாதிரி எழுதிக்கணும். செட்டாக ஃபார்ம் பண்ணிடணும்.
பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேல இருக்கிற அந்த எண்களுக்கு சமமான வார்த்தைங்க தான் கீழே இருக்கும். மேல இருக்கிற எண்களுக்கு சமமான வார்த்தைங்க தான் கீழே இருக்கும். அது மாதிரிதான் அமைச்சிருக்கும். இப்ப 4 எங்க இருக்கோ அந்த 4க்கு அது மாதிரி இப்ப 4 இங்க இருக்கு, இந்த செட்ல இருக்கு, இந்த செட்ல இருக்குன்னா இப்ப 4க்கு சமமான வார்த்தைங்க வந்துட்டு இந்த 2 செட்ல மட்டும்தான் இருக்கும், இந்த செட்ல இருக்காது. காரணம்னா 4 அப்படின்ற எண் வந்துட்டு இங்க இல்ல. அதனால சரி, நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இது ஒரே ஒரு கேள்விதான், 65வது கேள்வி அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இப்ப அந்த லெவிஸ் LEAVES அப்படின்ற வார்த்தைக்கான எண் எது அது மட்டும் பார்த்தா போதும். சரி, இப்ப அந்த லெவிஸ்ன்றது எங்கெல்லாம் இருக்கு? இங்க இருக்கு, அவ்வளவுதான். அங்க ஒரு இடத்துல தான் இருக்கு, இந்த ஒரு இடத்துல தான் இருக்குன்றதுனால இதுக்கான ஆன்சர் டைரக்டா அதுக்கு மேல இருக்கிற 4 தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நம்ம மாறி கூட இருக்கலாம், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மாறி கூட இருக்கலாம். இப்ப இதுக்கான ஆன்சர் இதுவா இல்ல இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மத்த இருக்கிற 2ஐயும் கண்டுபிடிச்சு ஒமிட் பண்ணாக்க இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 பார்ப்போம். 4 இங்க இருக்கு, அடுத்து இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இதுல போய் பார்த்தா இங்க இல்ல. அப்ப இந்த லெவிஸ்க்கான ஆன்சர் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்குன்றதுனால அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா லெவிஸ்ன்றது ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்ப அதுக்கான ஆன்சர் இங்க மட்டும்தான் இருக்கணும், இந்த செட்ல மட்டும்தான் இருக்கணும், வேற இந்த செட்ல இங்க இருக்க கூடாது. அப்ப 4 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. அடுத்து 6 வருமானு செக் பண்ணி பார்க்கலாம். 6 இங்க இருக்கு, அடுத்து இங்கேயும் இருக்கு, 6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கிறதுனால 6ம் அந்த லெவிஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து அந்த லெவிஸ்ன்றதுக்கு 7 இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு, 7ன்றது அங்க மட்டும்தான் இருக்குன்றதுனால அதுக்கான ஆன்சர் 7. சரி சரி, இது எப்படி நீங்க வந்து கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, மத்த 2 நம்பர் இருந்துச்சுல்ல, அந்த 2 நம்பருக்குமான ஆன்சர் வந்து 6, ஏதோ ஒரு நம்பர் பொருந்திருக்கும், இந்த கிரீன்றதுக்கு ஒரு நம்பர் பொருந்திருக்கும். அது வந்து கீழே செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் புரியும். அது புரியலன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குல்ல, ஒரு சில கேள்வி எல்லாம் பார்த்துருக்கோம், அங்க போய் பார்த்தீங்கன்னா புரியும். அதே நம்ம திரும்ப போட்டு டைம் யூஸ் பண்ண தேவையில்ல. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த வினா எண் 67 பார்க்கலாம். போன கேள்வி மாதிரி தான், 7, 4, 3 அப்படின்ற எண்ணுக்கு சமமான சில வார்த்தைகளும், அடுத்து எண்கள் அதுக்கு சமமான வார்த்தைகளும், அடுத்து எண்கள் அதுக்கு சமமான வார்த்தைகளும் நம்ம கேள்வியில தொடர்ந்து இருந்தாலும் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இது மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். சரி, நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்வியில கேட்கறது அவங்க வந்துட்டு RIPE ரிப் அப்படின்றதுக்கான சமமான எண் எது அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இந்த RIPE எங்க இருக்கு அப்படின்னு டைரக்டா போய் பார்த்துடலாம். இங்க இல்ல, இந்த செட்ல இல்ல, இந்த செட்லயும் இல்ல, இந்த செட்ல இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இப்ப இந்த RIPE அதுக்கு சமமான எண் வந்துட்டு இந்த செட்ல மட்டும்தான் இருக்கணும், இங்கேயோ இருக்கக்கூடாது. போன கேள்வியை நம்ம பார்த்தோம், அதனால டைரக்டா போன கேள்வி மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப 9 இங்க இருக்கு, இந்த செட்ல இருக்கா பாருங்க, இந்த செட்ல இல்ல. அப்ப அந்த ரிப்புக்கான ஆன்சர் 9 இருக்கலாம். சரி, வச்சுக்கங்க. 3 இங்க இருக்கு, இங்க பாருங்க, இங்கேயும் இருக்கு. இப்ப ரிப்பு இங்க இருக்குல்ல, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்குன்னா தானே இப்ப 3 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப ரிப்புன்றது இங்க மட்டும்தான் இருக்கு, அதுக்கு ஆன்சர் 9 இங்க மட்டும்தான் இருக்கு, இங்கேயோ இல்ல. 4 இங்க இருக்கு, அடுத்து இங்கேயும் இருக்கு பாருங்க. அதுக்கான ஆன்சர், ரிப்புக்கான ஆன்சர் 9 தான். இப்ப இந்த மேங்கோ கண்டுபிடிக்கலாங்களா? மேங்கோ அப்படின்றதுக்கு ஆன்சர் நம்ம 9ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். மேங்கோன்றதுக்கான ஆன்சர் இந்த 3 இல்ல 4 2ல ஏதோ ஒண்ணு இருக்கணும். மேங்கோஸ் வேற எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்ப அந்த செட்ல போயிட்டு பார்த்தோம்னா 3 இங்க இருக்குங்களா, இங்க இருக்கு. அந்த மேங்கோஸ்க்கான ஆன்சர் 1 3ஆ இருக்கலாம். அடுத்து 4 இங்க இருக்கு, இங்க இருக்கு. அதே மாதிரி 6 இங்க இருக்கு, இங்க இருக்கு. இந்த மேங்கோஸ் அடுத்து 6ன்றதுக்கான ஆன்சர் 4ஆ இருக்கலாம், இல்ல 3ஆ இருக்கலாம். இதுக்கு 4ஆ இருக்கலாம், இதுக்கு 3ஆ இருக்கலாம், இல்ல இதுக்கு 4ஆ இருக்கலாம், இதுக்கு 3ஆ இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு அதை கேள்வி கேட்கல. அது இல்லாம தனியா ஒண்ணு இருக்குல்ல, RIPE, அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் கன்ஃபார்மா 9 தான். இப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் 9. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரி, அடுத்த வினா எண் 68 பார்க்கலாம். இதுல வந்து 2 செட்டா கொடுத்திருப்பாங்க. அது கேள்வியில இருக்கிறது தொடர்ந்து இருக்கும். நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி மேலே கீழே எழுதிக்கிறோம் ஈஸியா. உங்களுடைய ரஃப் பேப்பர் இருக்குல்ல, அதை பின்னாடி பேஜ்ல எடுத்துட்டு மேலே கீழே எழுதிங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த நிட்கோ, SCO, டின்கோ அப்படின்றதுக்கு சமமான வார்த்தையா இதுல இருக்கிற வார்த்தைகளையும், இந்த டின்கோ, RHO, MST அதுக்கு சமமான வார்த்தைகளா கீழே இருக்கிறதையும், MST, SCO, TMP அப்படின்ற வார்த்தைகளுக்கு சமமா கீழே இருக்கிறதையும் கொடுத்திருக்காங்க. இப்ப கேள்வி வந்துட்டு இந்த ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்றதுக்கு சமமான மேல இருக்கிற மறு குறியீடு எதுன்னு கேட்கறாங்க. நம்ம டைரக்டா போயிட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். இங்க இருக்கு, வேற எங்க இருக்கு பாருங்க, இங்க இல்ல. இங்க கீழே இருக்குன்னா அடுத்து இருந்தாலும் அது கீழே தான் இருக்கும். இந்த செட்ல இருந்தாலும் கீழே தான் இருக்கணும், இந்த செட்ல இருந்தாலும் கீழே தான் இருக்கணும். இல்ல, ஒரே ஒரு இடத்துல இருக்குன்றதுனால நான் ஏற்கனவே போன கேள்வியில சொன்னேன் ரொம்ப சிம்பிளா. இப்ப இதுக்கு சமமான வார்த்தை அந்த 3ல 1 இருக்கும், அந்த 1 மேல வேற எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொன்னேன். செக் பண்ணலாமா? இந்த டின்கோ இங்க இருக்கு, இங்கேயும் இருக்குங்களா? அப்ப இந்த ஃப்ராக்ரன்ஸ்க்கான ஆன்சர் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து RHO இங்க இருக்கு, இங்க இல்ல. ஒருவேளை இது வர்றதுக்கு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்து MST பார்க்கலாம். MST இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு.
நம்ம இங்க கீழே ஃப்ராக்ரன்ஸ் இருந்தா அது இந்த செட்லயும் கீழே இருந்தா மட்டும்தானே அந்த எம்எஸ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதான் இல்ல இந்த ஒரே ஒரு இடத்துல தான் RH இருக்கு, ஃப்ராக்ரன்ஸ் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குன்னா அதுக்கான ஆன்சர் இதுதான். அப்ப அடுத்து இதுக்கான ஆன்சர் வந்து RHO அப்படின்றது. சரி, ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த ஆன்லைன் டெஸ்ட் 3 சைக்காலஜில இருக்கிற கடைசி கேள்வி 70வது கேள்வி பார்க்குறோம். இதுவும் அந்த 68வது கேள்வி பார்த்தோம்ல, அதுவும் இதுவும் சேம் தான், ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். இங்க கொடுத்துருக்கிறத நம்மளுக்கு அந்த மாதிரி கன்வென்ட்டா எழுதிக்கிறோம், செட்டா எழுதிக்கிறோம். எழுதிட்டு நம்ம கிட்ட கேள்வி என்ன கேட்கறாங்க, இஸ் அப்படின்றது கேட்கறாங்க. இந்த இஸ்ன்றது இங்க இருக்கு, கீழே இருக்கிறதுனால அடுத்த செட்ல எங்க இருந்தாலும் அது கீழே தான் இருக்கணும். இங்க பார்த்தா இந்த செட்ல இல்ல, இந்த செட்ல இல்ல. நம்ம ஏற்கனவே 2 கேள்வி இதே மாதிரி பார்த்திருக்கோம். இப்ப இஸ்ன்றது சமமான வார்த்தை இந்த 3ல 1 இருக்க போது அது இந்த செட்ல மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி எது இருக்குன்னு பார்க்கலாம். PUL இங்க இருக்கு, PUL இங்க இருக்குங்களா, அந்த PUL வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த TIR இங்க இருக்கு, அடுத்த TIR எங்கேயும் இல்ல. சரி, ஒருவேளை இதுவா இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். SOP இங்க இருக்கு, SOP இங்கேயும் இருக்குன்றதுனால இது வந்துட்டு இசுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எதனால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த SOP இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்குன்னா இஸ்ன்றது கீழே இருக்கிறது இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். கீழே இல்லாததுனால மேல இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அந்த செட்ல இங்க இருக்கு. அதாவது TIRன்றது வேற எங்கேயுமே இல்லைன்றதுனால இசுக்கான ஆன்சர் மேல இருக்கு. இது நேரடியாக வந்திருக்கு சார்னா, நேரடியா சில கேள்வியில வரலாம், சில கேள்வியில மாறி வரலாம். அதான் குறியீடு மறு குறியீடுன்றாங்க. இது நேரடியாக மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே. இந்த ஆன்லைன் டெஸ்ட் 3 GK, சைக்காலஜி, மேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிரீஃபா பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை திரும்ப பாருங்க. புரியாத கேள்வி திரும்ப பொறுமையா நீங்க பாக்குறதுனால ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். நன்றி.